தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினாலே என் குழந்தைகள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்தில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். காரணம், இது குழந்தைகளுடைய எதிர்காலம், அதை குறிக்கக்கூடிய வீடியோ. இன்றைக்கி எதிர்காலம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அந்த எதிர்காலம் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், சரியான டிசிஷன் நம்ம எடுக்காததுனால எதிர்காலம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். கண்டிப்பாக நான் அந்த டிசிஷன் எடுக்கணும், இல்லைன்னா என் குழந்தை லைஃப் போயிடும், என்னுடைய லைஃப் இப்படி ஆகிடும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்படி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை நினச்சி போடுறேன். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன படிக்கிறாங்க முதல்ல அதை பாருங்கள். குழந்தைங்களா, இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுறேன், அப்புறமா உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் 10வது உங்கள் குழந்தைங்க 10th எக்ஸாம் எழுத போகிறாங்களா, 12th எக்ஸாம் எழுத போகிறாங்களா, நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்களா, ஏதாவது எந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க இந்த நேரம், அப்போ அவங்களுக்கு உரிய சரியான ஒரு அறிவுத்திறனை, அவர்களுக்கான ஒரு வளர்ச்சியை நாம் தான் இப்போ கொடுக்கணும். பெற்றோர்கள் கடமை. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த விரத முறைன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, ஒரு தவம் இருக்கிறது. கொஞ்ச நாள் பிள்ளைங்களுக்காக தவம் இருங்க. உங்கள் பிள்ளைங்க முன்னேறணும், உங்கள் பிள்ளைங்க நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தவ வாழ்க்கையில் இருங்க. நிச்சயமாக அந்த பிள்ளைங்க படிக்காத பிள்ளை கூட படிச்சிடும். பரீட்சையில் ஃபெயிலாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கூட பாஸ் ஆகிடும். ஒரு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே லாய்க்கு இல்லைப்பா, அந்த குழந்தை கூட நல்லா வந்துடும், புத்தியே இல்லைனாலும் வந்துடும். காரணம், பெற்றோர்கள் இப்போ தவ வாழ்க்கையில் இருந்தால் என்ன பண்ணணும்? நமக்கு அதிகபட்சம் அந்த குழந்தைங்களுடைய படிப்பை கெடுக்கிறது யாருன்னா பெற்றோர்கள் முதலிடம். இப்போது நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, 10வது ஆரம்பிக்குது, 12வது ஆரம்பிக்குது, நீட் எக்ஸாம் மே மாதம் 3ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. இன்னிலிருந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்? வெளியூர் பயணங்களை பெற்றோர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் 10வது படிக்கிற பிள்ளை இருந்தாங்கன்னா, 12வது படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சொந்தக்காரன் வீட்டில் கல்யாணம், அவன் வீட்டில் அந்த ஃபங்க்ஷன், இவன் வீட்டில் அந்த ஃபங்க்ஷன், நாங்கள் அவசியம் போகணும், குடும்பத்தோடு போகணும், இதெல்லாம் வேண்டாம். பிள்ளையோட படிப்பு தான் முக்கியம், அப்புறமா அடுத்ததெல்லாம் போய் கண்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே போகிறதா இருந்தால் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் யாராவது ஒருத்தவங்க, அதுவும் அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் போயிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ஒரு பிரகல்யமாக முடிவு பண்ணிவிட்டு, நீ பார்த்துக்க, பிள்ளைய படிக்கிறத இடத்த நீங்கள் பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன்னு சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆவல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அம்மா இத்தனை நாளை திருச்சி தாண்டி இருப்பாங்களா, அம்மா அப்பா எத்தனை நாள் சேலம் போயிருப்பாரா, அப்பா எத்தனை நாள் ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் போயிருப்பாரா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. இந்த பிள்ளைகளுக்கு இந்த திங்கிங் இருக்கும், படிக்கிற ஆற்றல் குறைஞ்சிரும். உங்கள் வீட்டில் என்ன விதமான, அடுத்தது ரொம்ப முக்கியம், டூர். எந்த டூரை பற்றி இப்போ பிளான் பண்ணாதீங்க. சில பேர் பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தவறு என்னென்னா, பிள்ளைங்கள்ட்ட நீ படித்து முடி, நம்ம சுவிட்சர்லாண்டு போகலாம், நீ படித்து முடி, மணாலி போகலாம், நீ படித்து முடி, ஊட்டி போகலாம், நீ படித்து முடி, பரீட்சை எழுதி முடி. அவன் எங்கே எழுத போகிறான்? அவனுக்கு ஃபுல்லாக ஊட்டியில் தான் இருப்பான். அவன் முழுசாக மணாலி போகிறத பற்றியே தான் திங்க் பண்ணுவான். அவன் பிளான் போட்டுருவான், கூகுளில் போய் சர்ச் பண்ணி எல்லாமே போட்டு வச்சுருப்பான். எங்கள் அப்பா எப்படியா இருந்தாலும் சொல்லியிருக்கிறாரு, அழைச்சின்னு போவார் அப்படின்னு. அந்த வேர்டையும் விடாதீங்க. பெற்றோர்கள் ஏறத்தாழ 45லேருந்து 50 விழுக்காடுகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய மார்க்குக்கு காரணமாக இருக்கிறோம். இதை நம்ம எல்லாரும் உணரணும். பிள்ளைங்க மார்க்கு குறையுதுன்னா
வாத்தியாருங்கள்ட்ட போய் கேட்டால் வாத்தியார் சொல்கிறாங்க நான் உங்கள் பிள்ளை சரியாக படிக்கலைங்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு படிக்கிற பிள்ளையா படிக்காத பிள்ளையெல்லாம் கிடையாது, ஒரே ட்ராவல் தான் அவங்களுக்கு. அதில் எது ரொம்ப நல்லா படிக்குதோ அது கொஞ்சம் புஷ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த படிக்காத பற்றி பெரிய அளவில் கூட அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளே கண்டுக்க போது அவங்களால கண்டுக்க முடியாது. நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்தாலும் சரி, எவ்வளோ இடங்களில் போய் சேர்த்தாலும் சரி, படிக்கிற பிள்ளை படித்து வெளியில் வந்துடும். படிக்காத பிள்ளைக்கு நம்ம தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், பெற்றோர்கள் கொடுக்கணும். நம்ம உடனே என்ன பண்ணுறோம், எல்லோரும் இன்னொருத்தவங்கள குறை சொல்கிறோம், அவங்க சரியாக பாடம் நடக்கலை அப்படின்னு. நம்ம சரியாக இல்லை. நண்பர்களே, இது பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட தலைவிதி. பிள்ளைய பெற்றுக்கிறது பெருசு இல்லை, பிள்ளை பெற்று இதை வளர்க்கும் போது அதுவும் முக்கியமான இது மாதிரி 10வது 12வது காலேஜ் போகிறதுக்குள்ளே படுற பாடு இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் பெற்றோர்கள் தவ வாழ்க்கை வாழணும். சில விஷயங்களை இப்போ வேண்டான்னு ஒதுக்கணும். படத்துக்கு போகிறது, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது வேண்டாம். இந்த நேரத்தில் ஏதாவது பிறந்த நாளே வந்தாலும் அதை ஒரு பெரிய பிரபல்யமாக கொண்டாடக்கூடாது. இவ்வளவு நீங்கள் நெருக்கடிகளை கொண்டு நீங்கள் தவ வாழ்க்கையை வரணும். அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே வரும் ரொம்ப ருசியான சாப்பாடுகளை நிப்பாட்டிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நான் வெஜிடேரியன் அதை நிப்பாட்டுங்க. ஒரு 3 மாதம், இந்த மே மாதம் வரைக்கும், இந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், எம்எல்ஏ எல்லாம் பாருங்கள், எல்லா ஊர்லேயும் பாருங்கள், இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுலேருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கே சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, என்ன ஊரில் இருக்காங்கன்னு தெரியாது, எங்கே வேணாலும் பரப்புரை பரப்புரை பரப்புரை. நம்ம பிள்ளைகளுக்கும் அது மாதிரி பரப்புரைகள் நடந்ததுன்னா கண்டிப்பாக பாஸுங்க. சோறு தண்ணி இல்லாமல் இருப்பாங்க எம்எல்ஏ எல்லாம், பார்த்துருக்கீங்களா? அந்த பதவி கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. அப்போ நம்ம இப்போ பிள்ளைங்களுக்காக நாம் அப்படி தான் இருக்கணும். நம்ம வாரம் நம்ம கறி விருந்து, பிள்ளைகளை இப்போ ரொம்ப டயட்டு கொண்டு வாங்க. நீங்கள் வேண்டான்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள், அது உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், பாதிக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. 2வது ரொம்ப முக்கியம், வீட்டில் செல்ஃபோனு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ், நீங்கள் அதிகமாக நீங்கள் தூங்குகிற நேரத்தில் நீங்கள் 11 மணி வரைக்கும் செல்ஃபோன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்க படிக்காது. அது டிங்குன்னு சத்தம் கேட்டால் கூட மைண்டு டைவர்ட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வைப்ரேஷனில் போட்டு வைங்க. நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸுக்கு தான் இப்போ எடுத்தோன்னா 50% விழுக்காடு கொடுத்துருக்கிறது. என்ன காரணம், நம்ம பிள்ளைங்களுடைய வளர்ச்சி குறைஞ்சி போகுது நம்மளால். அதை முதல்ல சரி பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் மார்க்கு 50 கிடச்சிரும். இப்போ நீங்கள் 50% அவங்க பாஸ் பண்ணால் போதும். இப்போ பிள்ளைங்களா உங்களுக்கு வரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லோரும் சொல்லுவாங்க, நீ விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்துரு, காலையில் எழுந்தால் தான் படிப்பு ஏறும் அப்படிலாம் எல்லோரும் சொல்லுவாங்க. உண்மை தான். ஆனால் காலையில் எழுந்துட்டு படிப்பு ஏறுங்கிறது எப்பயுமே எழுந்தால் தான் படிப்பு ஏறும். எக்ஸாம் டைமில் மட்டும் எழுந்திருந்தோம்னா படிப்புலாம் ஏறாது. நம்ம ஏற்கனவே எதில் அடிக்ட் ஆகியிருந்தோமோ அந்த திங்கிங் தான் நமக்கு இருக்கும். காலையில் 3:30 மணிக்கு எழுந்தால் என்ன பண்ணியிருப்போம், தலைமாட்டில் இருக்கிற செல்ஃபோன் அப்படியே தடவி எடுத்து அதை ஒரு தடவை அப்படி பார்த்து அதில் என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, யார் பார்த்துருக்குறாங்க, யார் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தானே காலையில் ஒரு ரெஸ்ட் ரூமே போகிறோம். அப்படியே இல்லைனாலும் ரெஸ்ட் ரூமுக்கே எடுத்துகிட்டு போயிடுறோம்ல செல்ஃபோனை. இப்போ குழந்தைங்க நீங்கள் எப்படி காலையில் எழுந்து படிக்க தோணும், அவ்வளோ தூரம் நம்ம எல்லோரும் அடிக்ட் ஆகிட்டோம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிஷனாக இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், படிக்கணும், அதெல்லாம் வேணாம். பாஸ் ஆகணும்னு முதல்ல நம்பு. குழந்தைங்களா பாஸ் ஆகணும். வாழ்க்கையில் கல்வின்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா நாம் பிச்சை தான் எடுக்கணும், வேறு வழியே கிடையாது. பிச்சைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்னொருத்தவன்ட்ட நாம் நம்பி இருக்க மாதிரி ஆகிடும். கல்வி ஒன்று இருந்தால் நம்ம சுயமாக வேலை செய்யலாம். புரியுறதா? 10வது ரொம்ப முக்கியமான படிப்பு, 12வது ரொம்ப முக்கியமான படிப்பு, நீட்டு ரொம்ப முக்கியமான படிப்பு. நாம் தவறாக எழுதிட்டு கேள்வி சரியாக இல்லைன்னு சொல்லக்கூடாது, நம்ம படிச்சிருக்கணும். அப்போ படித்த பிள்ளைங்க எத்தனை பேர் அதுலேருந்து வெளியில் வராங்க, அப்போ அவங்க படிச்சிருக்காங்க. நமக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை, படிப்பில் அவ்வளோ ஆர்வம் இல்லை. இந்த குழந்தைங்க மாணவ செல்வங்கள் தன் மீது பொறுப்பை ஏற்றுக்கணும். நான் தான் சார் காரணம், இந்த மார்க்கு குறைவுக்கு நான் தான் காரணம்
அப்படின்னு ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் தன்னுடைய மேலே பழியை சுமத்திக்கிட்டிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். இதுக்கு நீங்கள் வேறு எந்த விதமான மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தடவை கல்வியில் குறைவாக மதிப்பெண் எடுத்துட்டிங்கன்னா நான் தான் காரணம்னு எந்த மாணவ செல்வங்கள் முடிவு எடுத்துக்கிறீங்களோ உங்களால் அடுத்த தடவை நல்ல கல்வியை கொண்டு வந்துட முடியும். அப்புறமா தான் சாமி கும்பிட்றதெல்லாம். நான் மீண்டும் சொல்கிறேன், தேர்தலை தான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், அரசியல்வாதிகளை தான் சொல்கிறேன். அரசியல்வாதிகள் எப்படி பரப்புரை அப்போ ரொம்ப தீவிரமாக இறங்கி செயல்படுறாங்களோ மாணவ செல்வங்களுக்கும் இது ஒரு அரசியல், இது ஒரு எலெக்ஷன், இதில் நீ ஜெயிச்சே ஆகணும். அவங்களுக்கு கூட அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஒரு பிளான் கிடைக்கும். உனக்கு அப்படி கிடையாது. இந்த 10th நீ ஜெயிச்சாகணும், 12th இந்த ஸ்கோர் எடுத்தாகணும், நீட்டில் இந்த ஸ்கோர் எடுத்தாகணும், கம்பல்சரி. செய்யலாமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆத்மார்த்தமாக நீங்கள் படிங்க. நான் தோத்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினைங்க. தோத்துருந்தீங்கன்னா அந்த தோல்வியை நினச்சி படிக்க ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு எந்த காரணமும் இன்னொருத்தவங்கள மேலே கை வைக்காதீங்க. எனக்கு அவங்க சொல்லித்தரல, இவங்க லைட்டை போட்டுட்டாங்க, இவங்க கேள்வியை தப்பாக எடுத்துட்டாங்க, நான் படித்தது வரல. நீங்கள் டைவர்ஷன் ஆகிறீங்க. இன்றைக்கி இருக்கிற மாணவ செல்வங்கள் மட்டும் டைவர்ஷன் ஆகிறது இல்லை, டைவர்ஷன் ஆக்கப்படுகிறோம். சமுதாயம் ஒரு விதத்தில் ஆக்கப்படுது, பேரண்ட்ஸ் ஒரு விதத்தில் ஆக்கப்படுறாங்க. மாணவ செல்வங்கள்லாம் குழம்பி இருக்கீங்க. உங்கள் நிலைமை எனக்கு நல்லா தெரியுது. ஆக இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. பிள்ளைங்களா, இந்த காலகட்டத்திலிருந்து அவசியம் படிப்பு மேலே கவனம். ரொம்ப அழகாக ரொம்ப பெரிய அளவில் படிக்கணும்னு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நினச்சா கூட உங்களால் முடியும். நம்ம இந்த கம்யூனிகேஷனை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம், தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். நிச்சயமாக எங்கள் வீட்டு பிள்ளைங்க நல்ல விதமாக மார்க் எடுக்க போகிறீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறதும், உங்கள் ஆத்மார்த்தமாக என்ன வெற்றி அடையணுங்கிறதையும் எனக்கு இந்த கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்காக ஒரு குருவாக, சகோதரனாக, நண்பனாக, ஒரு அப்பாவாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இது சும்மா விளையாட்டுக்கு இல்லை. இதை பார்க்குற இன்னொருத்தவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க, இந்த குழந்தை பாஸ் ஆகட்டுங்க சார், இந்த குழந்தை நல்ல மார்க் எடுக்கட்டும். அப்போ எல்லாருடைய பிரார்த்தனையும் பலமாகும். ஆக இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பதிவை பார்த்தவங்க உங்கள் பேர், உங்கள் வீட்டில் 10th ஸ்டூடெண்ட் இருந்தால், 12th ஸ்டூடெண்ட் இருந்தால், நீட் ஸ்டூடெண்ட் இருந்தால், சார் என் வீட்டில் இல்லை சார், என் மாமா மகன் இருக்குது, அக்கா மகன் இருக்குனாலும் போடுங்க, தப்பு இல்லை. யார் வீட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்ன, நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. யார் இருந்தாலும் உங்கள் பார்வையில் ஒன்று போடுங்க. அவங்க அந்த மெசேஜை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமை இந்த வாட்டி என்னென்னா, அவங்க பேரை போட்டுட்டு இந்த வகுப்பு படிக்கிறோம், இந்த தடவை இந்த எக்ஸாமில் நான் நல்ல மார்க் எடுக்கணும், இவ்வளவு தான். இந்த கூட்டு பிரார்த்தனையில் இறங்குவோம். உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதிசீக்கிரமாக நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளா, இந்த நான் முதல்ல சொன்ன விஷயங்களை பார்த்துக்குங்க. இப்போ தான் நான் பரிகாரத்துக்குள்ளே வரப்போகிறேன். நான் முதல்ல பரிகாரம் சொல்லலை பற்றியெல்லாம். இப்போ கல்வி அம்சத்துக்குன்னு வரும்பொழுது நிறைய கல்வி அம்சங்கள் இருக்குது. இப்போ தான் ரொம்ப கவனிக்கணும் நீங்கள். அதாவது ஒரு கல்வியில் பெரிய புலவனாக வர்றதுக்கு ஜாதகத்தில் ஒரு சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்லாம் சரியாக இருந்தால் தான் புலவனாக இருக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா, அதே மாதிரி வித்தை நீங்கள் கற்றுக்கிற கல்வியில் நல்ல விசேஷ பலன், திடீர் லக்கு ஏற்படுறதுக்கு அதுக்கு ஒரு கிரக நிலைகள் இருக்குது. அதுக்கடுத்தது கனத்த கல்வி. சில பேருக்கு படிப்பே ஏறாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அதை எப்படியாவது முடிச்சா போதுங்கிற அளவுக்கு வருவாங்க. அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாக்கு சாதுரியங்கள் ஏற்படும், அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா படிக்கிறதுலேயே தர்க்கத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு ஒரு ஜாதகம். இப்படி படிப்புலையே பார்த்திங்கன்னா பல ஜாதக நிலைகள் இருக்குது. அந்த ஜாதக நிலைகளெல்லாம் இப்போ உட்காந்து பார்த்து இது எப்படி இருக்குது, எனக்கு சரி பண்ணிடலாமான்னு இப்போ யோசிக்காதீங்க. அடுத்த வருஷத்துக்கு வரக்கூடியவர்கள் இதை சரி பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் 10வது படிக்க போகிறாங்க, 12வது படிக்க போகிறாங்க, நீட்டு படிக்க போகிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் என் பிள்ளை எந்த அளவில் எந்த இடத்துல இருக்கிறான், நான் எந்த கிரகத்தை சரி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இப்போ அதை விட்டுட்டு இந்த வருஷத்தில் போய் இதை இறங்கக்கூடாது. இந்த வருஷத்தில் நம்ம செய்ய வேண்டியது தவ வாழ்க்கை. என்னால் முடியும், நான் 10ஆவதில் இந்த மார்க் எடுப்பேன், உறுதி எடுக்கணும். நான் 12ஆவதில் இந்த மார்க் எடுப்பேன், நான் நீட்டில் இந்த மார்க் எடுப்பேன். செய்யலாமா?
இப்படி செய்யுங்க குழந்தைங்களா. குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் தயவு செய்து ஊக்குவிப்பு கொடுங்க. படின்னு சொல்கிறத விட படிக்கிறதுக்கு நாம் வழி கொடுக்க வேண்டிய கட்டாயம். இது இந்த உலகத்துடைய நிர்பந்தம். தலைவிதி அப்படி எழுதிட்டான். குழந்தை ஒரு வீட்டில் சிரிக்கலை, குழந்தை ஒரு வீட்டில் வருத்தப்பட்ட அந்த அப்பாவும் அம்மாவும் படுற வேதனை அதிகம். ஆனால் நம்மளே அதுக்கு காரணமாக இருக்கிறோன்னு நம்மளால் புரியாது, பிறகுதான் புரிய வரும். குழந்தைங்க டைவர்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அப்போ டைவர்ஷன் ஆகாமல் படிக்கிறதுக்கு அழகாக ஒரே ஒரு வழி சொல்லித்தரேன், முடிஞ்சால் செய்யுங்க. நீங்கள் ஹனுமானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள், எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்கள். ஹனுமான் மந்திரம், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. அவர் தான் புத்திர் பலம் யசோதைரியம் அப்படின்னு ஹனுமானுடைய ஸ்தோத்திரம் இருக்குது. புத்திர் பலம் யசோதைரியம்னு ஆரம்பிக்கும் ஹனுமானுடைய ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை கண்டிப்பாக படிங்க. கூகுளில் சர்ச் பண்ணுங்க, படிங்க. உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை உண்டாக்குவார் ஹனுமான். ஹனுமான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹனுமானை பிரார்த்தனை பண்ணணும். எடுத்தவுடனே எதுவுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சார், நான் அப்படியே தான் இருப்பேன், ஹனுமான் எனக்கு வரணுன்னா ஹெல்ப் பண்ண மாட்டார். ஓகேவா? அதனால் இந்த வருஷத்தில் எல்லோரும் பாஸ் ஆக போகிறீங்க. பாஸ் ஆகிறது பெருசு இல்லை, நல்ல மதிப்பெண் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆல் த பெஸ்ட். 10வது படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நல்லா படிக்க போகிறீங்க, நீங்கள் படிப்பீங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. மற்றவங்க பேச்சை கேட்க வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் படிப்பீங்க. கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்க போகிறீங்க, உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீங்க. நீட் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக மருத்துவக் கல்லூரியில் சேர போகிறீங்க. உங்கள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மீது வைங்க. அதை விடுத்து வேற ஒருத்தவங்களை காரணம் காட்டவோ, சமுதாயத்தை காரணம் காட்டவோ, சூழ்நிலைகளை காரணம் காட்டவோ நீங்கள் கூடாது. எல்லாம் தெரிஞ்சு தானே போகிறோம், கண் தெரிஞ்சுக்கிட்டு தானே போகுது, கண்ணு பார்க்குது இல்லையா? தப்பு எதுவோ அதை தள்ளி வை. தப்பை திருப்பி பார்த்துக்கலாம், ஆனால் கல்வியை திருப்பி பார்க்க முடியாது. கல்வி மீது ஆசைப்படும், கல்வி மீது காதல் கொள். கல்வி ஒன்று இருந்ததுன்னா நீ சமூகத்தில் உயர்ந்து நிற்கலாம். குழந்தைங்களா, வருங்காலத்திலலாம் கல்வி ரொம்ப முக்கியத்துக்கு வரப்போகுது. ஒரு காலம் மாதிரிலாம் இல்லை, இன்றைக்கெல்லாம் எல்லோரும் படிச்சிருக்கிறாங்க. படிப்பு மேலே ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, போர்க்களத்தில் போயிட்டுருக்குறோம். இப்பயும் விளையாட்டாக இருக்காதீங்க பிள்ளைகளா. நிறைய சமூகத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, நம்மளை படிக்க விடாமல் தடுக்கிற சக்திகள் நிறைய இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி படிக்கணும்னா நம்மக்கிட்ட தைரியம் இருக்கணும். அதை விடுத்துட்டு சும்மா கயிறு கட்டுறது, எந்திரம் வைக்கிறது, பூசப் பண்ணுறது, இதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாது. நம்மளுடைய திங்கிங் எதில் இருக்கணும்? நான் படிப்பேன், என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணுவேன்னு பிள்ளைங்க முடிவெடுக்கணும். உங்கள் பிள்ளைங்களை இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாறப்போகுது. பெற்றோர்களே, தயவுசெய்து இந்த நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. பிள்ளைங்க மட்டும்தான் உங்களுக்கு. இப்போது உங்கள் வீட்டில் 10வது படிக்கிற பிள்ளை, 12வது படிக்கிற பிள்ளை, காலேஜ் படிக்கிற பிள்ளை, நீட் எழுதுகிற பிள்ளை இருந்ததுன்னா இறங்கி நீங்கள் பிள்ளைகளுக்காக செய்யுங்க. தியாகம் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க. நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க, நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். இந்த கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண் எடுக்கட்டும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக ஹனுமானே, எங்களுடைய 10வது படிக்கக்கூடிய பிள்ளைகள், 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களுடைய நீட் எழுதக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் எல்லோரும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். ஹனுமானே, நீர் அவர்களுக்கு புத்திக்குள் இறங்கி அவர்களுக்கு நீ படிப்பறிவை கொடுக்க வேண்டும். இதை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். நிச்சயமாக ஆல் த பெஸ்ட். கவலைப்படாமல் எழுதுங்க, மனசில் எந்த விதமான கஷ்டமும் வராது. கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. நம்பிக்கை அதிகமாக வைங்க என் மாணவ செல்வங்களே. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.